எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம திருப்பதி திருமலையில் நடக்கக்கூடிய ரத சப்தமி க்கான சிறப்பு ஏற்பாடுகள் பற்றி டிடிடி கொடுத்துள்ள அறிவிப்பு வந்திருக்கு. பிப்ரவரி 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த ரத சப்தமிக்கான ஏற்பாடுகள் செஞ்சுருக்காங்க. அதில் என்னென்ன விதமான ஏற்பாடுகள் மற்றும் நிறைய சேவைகள் அன்றைக்கி ரத்து பண்ணியிருக்காங்க, அதை பற்றிய முழுமையான விவரங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரத சப்தமி என்பது சூரிய பகவான் தன்னுடைய பயணத்தை தட்சிணாயனத்திலிருந்து திசை தூக்கி வடக்கு திசையை நோக்கி தன்னுடைய பயணத்தை துவக்குறாங்க. அந்த நாளை ரத சப்தமி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் பருவங்களின் அடிப்படையில் இது வசந்த காலத்திலோட ஆரம்பம் என்று சொல்கிறாங்க. வசந்த காலத்தின் ஆரம்பத்தை முன்னிட்டு இதைத் தொடர்ந்து தெலுங்கு வருட பிறப்பான உகாதி மற்றும் தமிழ் வருட பிறப்பான சித்திரை வருஷ பிறப்பு இதெல்லாம் இந்த பண்டிகைகள் சப்தமியை தொடர்ந்து வருகிறது. சிறப்பு வாய்ந்த இந்த ரத சப்தமி ஒவ்வொரு வருடமும் நம்முடைய திருமலையில் டிடிடி நிர்வாகம் சிறப்பாக நடத்துகிறாங்க. அதை முன்னிட்டு சிறப்பு ஏற்பாடுகளுக்காக மீட்டிங் நடந்தது. அதில் கொடுக்கப்பட்டுள்ள தகவல்கள் தனியாக அவங்க வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதில் கொடுக்கப்பட்டுள்ள விவரங்கள் படி ரத சப்தமிங்கிறது ஒரு நாள் பிரம்மோற்சவம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ரெகுலர் பிரம்மோற்சவத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனத்தில் ஐயப்ப சுவாமி மாட வீதியில் உலா வருவார். இந்த ரத சப்தமி அன்று மட்டும் ஒரே நாளில் மொத்தம் 7 வாகனங்களில் மலையப்ப சுவாமி, ஸ்ரீதேவி, பூதேவி தாயாருடன் 4 மாட வீதிகளில் பவனி வருவாங்க. அதனால் இதை ஒரு சிறிய பிரம்மோற்சவம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 7 வாகனங்களுக்கு உண்டான டைம் ஷெட்யூல் அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுபடி காலையில் முதல் வாகனம்ங்கிறது சூரிய பிரபா வாகனம். இது காலையில் 5:30 ஆரம்பிக்குது. அடுத்தது சின்ன சேஷ வாகனம். இது காலையில் 9 மணிலேருந்து 10 மணி வரையிலும். அடுத்தது கருட வாகனம் என்பது 11 மணிலேருந்து 12 மணி வரைக்கும். அனுமந்த வாகனம் 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும். அடுத்தது புஷ்கரிணியில் சக்கர ஸ்நானம் நடக்கும். சக்கர ஸ்நானமில் 2 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் சக்கர ஸ்நானம் நடைபெறும். அடுத்தது 4 மணியிலிருந்து 5 மணி வரையும் கல்ப விருட்ச வாகனம். அடுத்தது 6 மணியிலேருந்து 7 மணி வரையும் சர்வபூபால வாகனம். 8 மணிலேருந்து 9 மணிக்கு சந்திரபிரபா வாகனம். இந்த 7 வாகனத்தில் அன்னைக்கு இந்த மாட வீதிகளில் உலா வர்றாங்க. இரவு 8 மணி அளவில் சந்திரபிரபா வாகனத்தில் மலையப்ப சுவாமி பவனி வருவதுடன் இந்த பிரம்மோற்சவ நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பிப்ரவரி 4ஆம் தேதி காலையில் ரத சப்தமி அன்று சூரிய உதயம் காலை 6:44 என்று இவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அதன்படி அந்த நேரத்தில் சில குறிப்பிட்ட விசேஷ பூஜைகள் நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மினி பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு நிறைய சேவைகள் டிடிடி நிர்வாகம் அன்னைக்கு ரத்து செஞ்சுருக்காங்க. அன்றைக்கி வெறும் சர்வ தரிசனம் மட்டும் 300 ரூபாய்க்கு உண்டான ஸ்பெஷல் என்ட்ரி டிக்கெட் ஆல்ரெடி யார் புக் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த தேதியில் தரிசனம் கொடுப்பாங்க. இதை தவிர என்னென்ன விதமான சேவைகள் ரத்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா, காலையில் நடக்கக்கூடிய அஷ்டதளபாத பத்மாராதனா மற்றும் ரெகுலர் ஆர்ஜித சேவை ஆன கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவை, ஆர்ஜித பிரம்மோற்சவம் மற்றும் சகஸ்ர தீப அலங்கார சேவா, இந்த 4 ஆர்ஜித சேவை அன்னைக்கு ரத்து பண்ணியிருக்காங்க. மத்தியானம் நடக்கக்கூடிய தரிசனங்களான என்ஆர்ஐ அப்புறம் கை குழந்தைகளுடன் பெற்றோர்களை அனுமதிக்கக்கூடிய தரிசனம், சீனியர் சிட்டிசன் மற்றும் பிசிக்கலி ஹேண்டிகேப்டு இவர்களுக்கு உண்டான இந்த தரிசனமும் ரத்து பண்ணியிருக்காங்க. அடுத்தது மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, இதை கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. பிப்ரவரி 3ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரையும் திருப்பதியில் ஸ்லாட்டட் சர்வ தரிசனம் எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்க மாட்டாங்க. அதாவது எஸ்எஸ்டி டோக்கனுங்கிறது கீழ் திருப்பதியில் ஸ்ரீனிவாசம், விஷ்ணு நிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸ் மற்றும் ஸ்ரீவாரி மெட்டில் நடை பாதையில் போகிறவங்களுக்கு உண்டான டிக்கெட்டு. இந்த டிக்கெட் பிப்ரவரி 3, 4, 5 இந்த தேதிகளில் கொடுக்க மாட்டாங்க. அதனால் 4ஆம் தேதி நீங்கள் வர்றவங்க 5ஆம் தேதி வர்றவங்கெல்லாம் சர்வ தரிசனத்தில் தான் அனுமதிக்கப்படுவாங்க. எஸ்எஸ்டி டோக்கன் கிடையாது. இந்த 4ஆம் தேதி அன்னைக்கு எஸ்எஸ்டி டோக்கன்
சிறப்பு தரிசனங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மேலே சொன்ன ஆர்ஜித சேவை மற்றும் NRI, கைக்குழந்தைகள், மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள் இந்த சேவை, விஐபி பிரேக் தர்ஷன் இதெல்லாம் வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. இதை பற்றி விரிவான பரவலான விளம்பரம் வந்து முன்னாடியே கொடுப்பாங்க. அதனால் மக்கள் கடைசி சமயத்தில் உண்டாகக்கூடிய ஏமாற்றத்தை வந்து தடுக்கிறதுக்காக பரவலாக விளம்பரம் செய்வோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி புரோட்டோகால் விஐபி அவர்களை தவிர மற்ற விஐபி பிரேக் தரிசனம் February 3ஆம் தேதி அன்னைக்கு அகாமடேஷன் லெட்டர் வந்து ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4ஆம் தேதிக்கு உண்டான பிரேக் தர்ஷனுக்கான ரெக்கமெண்டேஷன் 3ஆம் தேதி அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல் ரூ. 300 சிறப்பு தரிசனம் மட்டும்தான் அன்றைக்கி அலோவ் பண்ணுறாங்க. ஆல்ரெடி இதுக்கு உண்டான டிக்கெட்டை வாங்கினவங்க வந்து குறிப்பிட்ட அந்த டைமில் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் உங்களுடைய நெரிசலை தவிர்க்கவும் உங்களுக்கு குறிப்பிட்ட அந்த டைம் ஸ்லாட்டில் சரியான நேரத்தில் வந்து நீங்கள் ஆஜராகுமாறு கேட்டுக்கிறாங்க. அதனால் இந்த மக்கள் அதிக அளவில் இந்த ஆர்வத்துடன் இந்த ரத சப்தையில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. பக்தர்களுக்கு தேவையான பிரசாதம், நீர் விநியோகம் மற்றும் விஜிலன்ஸு, செக்யூரிட்டி மற்றும் ஸ்ரீவாரி சேவகர்கள் இவர்களுடைய பணியமர்த்துதல் இதை பற்றி நிறைய விஷயங்களை வந்து விரிவாக இந்த மீட்டிங்கில் வந்து இவங்க பேசியிருக்காங்க. இதுதான் வந்து இப்போதைக்கு நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவல். ரத சப்தமி வரும் February 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையில் வந்து திருமலையில் நடக்குது. அதற்கு உண்டான அப்டேட் இது போல் மேலும் பல புதிய தகவல்களை வந்து நம்ம இந்த சேனலில் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இது எங்களுக்கு வந்து ஒரு புதிய உற்சாகத்தை கொடுக்கும். நன்றி, வணக்கம்.